வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நாள் கழித்து பல வருஷங்கள் கழித்து ஒரு ஆடியோ. ஸோ நம்ம மேக்ஸிமம் நான் ஷார்ட் வீடியோ போட்டு தான் பழக்கம். ஸோ இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப பழைய விஷயங்கள் தாங்க. நான் ஆரம்பமே பேசாமல் பேசுகிறேன் கூட நீங்கள் சொல்லலாம். பழைய விஷயங்களாக இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு நான் ஒரு சொல்ல நினைக்கிறேன். இப்போ நடக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ கரூர் சம்பவத்துக்கு மதுரை கோர்ட்டு ஒரு உத்தரவு கொடுத்தது நம்மெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை போனால் அங்கே ஒரு கோர்ட்டு கொடுக்குது ஒரு தீர்ப்பு. இது இப்போ நம்ம எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு நாலு இல்லை ஒரு 2 நீதிபதி போஸ்டிங் எதையும் கொடுத்துருந்தோம்னா கரூர் சம்பவத்தில் இறந்தவங்களுக்கு அப்புறமா அந்த எக்ஸாமோட வழிகள் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் நமக்கு இருக்குங்க. ஒரு படிக்கிறான்னா டிகிரி முடித்து அதுக்கு மேற்கொண்டு எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் முடித்து ஒரு அரசு தேர்வு எழுதுறான்னா எதுக்கு? ஒரு அரசு வேலை வேணும், ஒரு மதிப்பாக இருக்கும், ஒரு ஃபுல் செக்யூரிட்டி. அதுக்காண்டி தான் ஒருத்தவங்க எக்ஸாம் எழுத காரணமே. இப்படி பல விபத்துக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம அரசு வேலையை நம்ம வாரி வழங்கினோம்னா இப்போ பின்னாடி வரக்கூடிய சங்கதிகள் எப்படி அரசு தேர்வெல்லாம் எழுதுவாங்க அதையும் பார்க்கணும். இப்போ மேக்ஸிமம் எல்லாமே கான்ட்ராக்டில் விட்டாங்க. மேபி இனிமேல் எக்ஸாமும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கான்ட்ராக்டில் வச்சு கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய இடத்துல ப்ரைவேட்டுக்கு விட்டாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. முதல்ல எங்கே ஆரம்பிக்கணுங்க, இந்த கான்ட்ராக்ட் விஷயம் முதல்ல துப்புரவு பணியாளர் தான் ஆரம்பிக்கும். அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்த ரோடு கான்ட்ராக்டில் அப்படி வராங்க. அது மாதிரிலாம் ப்ரைவேட்டாக வந்துடும். இப்போ டிஎன்பிஎஸும் இப்போ சொல்ல முடியாது. அவங்களும் ப்ரைவேட்டை எடுத்துட்டாங்கன்னா கான்ட்ராக்டாக விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம ஒன்றுமே எழுதவும் முடியாது, படிக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப வேக்கன்சியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம மேக்ஸிமம் எல்லாம் எதிர்பார்த்தது என்ன? பேப்பரில் ஒன்று வருது, வேக்கன்சியில் ஒன்று இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு கடந்த காலங்களுக்கு முன்னாடி, அதாவது 2 மாதம் அப்போலாம் நம்ம பார்த்துருப்போம், பேப்பரில் பார்த்துருப்போம் 2 லட்சம் வேக்கன்சி இருக்குது, 50,000 வேக்கன்சி இருக்குது, 60,000 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எதுக்கு அதை போடுறாங்க? உண்மையாக பொய்யா? இல்லை இவங்க விட்றதா உண்மையா? இல்லை அவங்க சொல்கிறது தான் பொய்யா? நிறைய பேர் ரிட்டர்ட் ஆகுறாங்களே. அப்போ அந்த வேக்கன்சியில் எங்கே தான் போகுது? நம்ம எப்படி தான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறது? ஒரு சைடு எக்ஸாமும் எழுதுகிறோம், வேக்கன்சியும் கம்மியாக இருக்குது. கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல. அவுட் சோர்ஸிங் சொல்லி சிலபஸ் எடுக்கிறாங்க, அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து எழுதுனா கூட பாஸ் ஆகுமான்னு தெரியாது. அந்தளவுக்கு தான் சிலபஸ் அவுட் சோர்ஸிங் நம்ம கேட்குறாங்க. இப்போ வேக்கன்சியும் கம்மி, அப்ளை பண்ணுறவங்களும் எந்தளவுக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? கடந்த ஆண்டுகளை போல தான் இருக்குமான்னு ஒரு டவுட்டு வருது. என்னன்றதை உங்களுடைய அனுபவங்களை கீழே சொல்லுங்கள். ஏதோ ஒன்று தவறுகள் நேர்ந்தால், தவறான கருத்துக்கள் பதிவு இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.